இன்றைக்கு இங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உதகை பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். அம்மாவுடைய அரசு உடனடியாக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து நவீன பேருந்து நிலையம் கட்டப்படும் என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்துள்ளது. அதேபோல உதகை தாவரவியல் பூங்கா மேம்படுத்த இதே புரட்சித் தலைவி அம்மா 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அந்த பணி விரைவில் துவங்கப்படும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவில் அறிவித்த அத்தனை திட்டங்களும் இப்பொழுது நடைபெறுகின்ற அம்மாவுடைய அரசு செயல்படுத்தப்படும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.